ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து நேரடி பார்வை பார்த்துட்டார். அதனோட சுக்கிரனும் செயல்படுவதாலே 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. பொறுமையோடு செயல்படும் போது உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, செல்வத்துக்கான அமைப்பை பெறுகின்ற ஆண்டில் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தில் இந்த 2025 16ஆம் தேதிக்கு அப்புறம் செல்வங்கள், அதிகப்படியான செல்வங்கள், மறைமுக செல்வங்களோ எதன்னா நம்மளுக்கு ஒரு திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்துல எல்லாமே கிடைக்கும். சூரிய பகவான் நம்மளுக்கு 7ஆம், அதாவது 6ஆம் இடத்துல இருந்து அந்த மகரத்தில் அமரக்கூடிய நேரத்தில் செவ்வாய் பகவானும் அந்த ஒரு 11ஆம், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா 5ஆம் தேதியிலேருந்தே அவரும் இடம்பெயர்ந்து வக்கரத்துக்கு வராரு. தொந்தரவான விஷயம், மனசில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், தொந்தரவான வேலைகள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் விலகப் போகின்றது. ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தருங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மகரம் இனிமேல் ஒளிரும் என்று சொல்கிற மாதிரி சூரியனை கொண்டு சிம்மராசி கொண்டு நீங்கள் ஒளிரக்கூடிய காலம். மகரத்தில் அமரக்கூடிய சூரிய பகவானால் வேலை, புதிய வேலைகள் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோம். தொடர்ச்சியாக புதன் பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறதால பிரிவினைகள் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது நம்ம கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற மாதிரி ஆகும். இந்த நேரத்தில் அதெல்லாம் ஸ்மூத்னஸ் ஆகக்கூடிய பாக்கியம். இந்த உறவுகள், இல்லீகல் உறவுகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுங்க. இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது, அடுத்தவர் சொத்துக்கு நாம் ஆசைப்படுறது, இந்த நேரத்தில் தவறான விஷயங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தொடாதீங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா வருகிற ஆண்டுகள் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய பகவானுடைய பார்வை நேரடியாக 2ஆம் இடத்துல படுவதால் கணவன் மனைவி உறவில் சற்று கவனத்தோடு இருக்கணும். எதையும் நாம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலம்.